ரெண்டாவது கேள்வி செய்யணும்னா ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். கணனியுடன் நெடுங்காலத்திற்கு பணியாற்றுபவர்கள் சில உடல் நல பிரச்சனைகளுக்கு ஆளாவதாக முறையிட்டுள்ளனர். இது அவங்க 11ஆம் ஆண்டில் கடைசி யூனிட்ல தான் இருக்கும். நானும் பார்ப்போம். நாங்கள் இதில் ஏ டு சி உடல் நல பிரச்சனைகள் தரப்பட்டிருக்குது. அதுக்கு பொருத்தமான காரணங்களும் தரப்பட்டிருக்குது, தீர்வுகளும் தரப்பட்டிருக்கு. இந்த உடல் நல பிரச்சனைகளுக்கு பொருத்தமான காரணம் என்ன, தீர்வு என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். முதலாவது மணிக்கட்டு சுரங்க சகசம் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்போ மணிக்கட்டுல வரக்கூடிய அந்த பிரச்சனைகள், அதுக்கு பொருத்தமான காரணம் என்னன்னு சொல்லி இதில் கண்டுபிடிக்கணும். அதே நேரம் கணனி பார்வை சகசம், பார்வை குறைபாடு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. தசை வன்கூட்டு பிரச்சனைகள், அதுக்கான காரணம் என்னன்றதையும் கண்டுபிடிக்கணும். பொருத்தமான காரணங்கள் 3 தரப்பட்டிருக்கு. சரியாக அமையாத கொன்னிலை அல்லது பணித்திறனின்றி திட்டமிடப்பட்ட வேலை சூழல். கொன்னிலை சரியான கொன்னிலையில் அமராம அப்படி இருந்தால் என்ன பிரச்சனை வரும்? ஏயா பியா சியா பொருத்தமானது? சரியான கொன்னிலையில் நாங்கள் இருக்கலாட்டி மணிக்கூட்டு பிரச்சனை வருமா, கண்ணி பார்வை தொடர்பான பிரச்சனை, இல்லாட்டி தசை வன்கூட்டு பிரச்சனையா? தசை வன்கூட்டு பிரச்சனை தான் வரும். அடுத்து நரம்பு மணிக்கட்டுக்கு முன்னால் கடந்து செல்கையில் நோவுடன் நெருக்கப்படுதல். அப்போ அதுதான் மணிக்கூடு தொடர்பான பிரச்சனை, மணிக்கட்டு சகசம் தொடர்பான பிரச்சனை. நெடுங்காலத்திற்கு கணனி திரையை நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தால்தான் கணனி பார்வை சகசம்ன்றது வரும், பார்வை தொடர்பான பிரச்சனை வரும். கிளியர் ஆகுது? அதுக்கு பொருத்தமான தீர்வுகள் என்னென்னு முன்வைக்கணும். மேலே பார்ப்பதன் மூலமும் தூரத்தில் உள்ள பொருள்களை கனப்பொழுதில் உற்று பார்ப்பதன் மூலமும் கண்ணின் தசைகளுக்கு நாங்கள் ஓய்வு அளிக்கிறது. இது நாங்கள் பார்வை குறைபாடு, ஏன்னா நாங்கள் தொடர்ந்து கணனியை பார்த்துட்டு இருக்கிறாம இடைக்கிட நாங்கள் கண்ணுக்கு ஓய்வு கொடுக்குற மாதிரி வேற திசைகளுக்கு நாங்கள் பார்த்து கண்ணுக்கு ஓய்வு அளிச்சோம்னு சொன்னால் இந்த பார்வை சகசம்ன்றதை நாங்கள் குறைக்கலாம். ஆகவே நாங்கள் பிக்கான தீர்வாக எழுதலாம். அடிக்கடி எழுந்து நிற்றலும் முதுகு புயங்கள் விரல்கள் ஆகியவற்றை அடிக்கடி நீட்டலும் என்ன ஸ்ட்ரெச் நாங்கள் பண்ணிக்கொள்றது. அதில் நாங்கள் மணிக்கூட்டு பிரச்சனைக்கான தீர்வாகவும் இருக்கலாம். தசை வன்கூட்டு பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வாக நாங்கள் முன்வைக்கலாம். ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு தீர்வு நீங்கள் முன்வைச்சால் போதும். அவை இது நாங்கள் தசை வன்கூட்டு பிரச்சனைக்கும் இது தீர்வாக வரும், மணிக்கூட்டு பிரச்சனைக்கும் தீர்வாக வரும். கண் பார்வைக்கும் நாங்கள் இதை சொல்லலாம், தீர்வாக சொல்லலாம். அடிக்கடி எழுந்து நிற்றல், தொடர்ந்து நான் கணனியை பார்த்து கொண்டிருக்காம அடிக்கடி எழுந்து நின்று நாங்கள் ஸ்ட்ரெச் ஒன்று பண்ணிட்டு திரும்பவும் கணனி பாவிக்கிறது. மீள் செயல்கள் இடையிடையே நிறுத்தி ஓய்வை பெறுவதை நினைவூட்டுவதற்கு அலங்காரத்தை பயன்படுத்தல். இடைக்கிடைக்கு நாங்கள் வேலைகளை நிறுத்தி அலங்காரத்தை பயன்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுவும் தசை வன்கூட்டு பிரச்சனைக்கு, அதே போல கண்ணி பார்வை சகசம் அதுகளுக்கு நாங்கள் தீர்வாக இதையும் சொல்லலாம். இந்த மணிக்கூட்டை வளைப்பதை தவிர்த்தலும் தட்டச்சிடும் போது புயங்கள் மணிக்கட்டுகள் விரல் எல்லாம் ஒரே நேராக வச்சிருக்கிறது. அப்போ மணிக்கூட்டு சகசத்துக்கு இது ஒரு தீர்வாக நாங்கள் இது சொல்லலாம். எஸ் தீர்வாக வரும். தட்டச்சிடலையும் சுட்டியையும் இயக்குவதற்கு, அவை தட்டச்சிடல் அதுகளால் தான் எங்களுக்கு மணிக்கூட்டு சகசம் கூடுதலாக வருது. தொடர்ச்சியாக நாங்கள் டைப்பிங் வேலை செய்கிறதுனால அதுக்கு நாங்கள் தொடர்ந்து சுட்டியை இயக்காம கீபோர்டு நாங்கள் கூடுதலாக பாவிக்கிறது, ஷார்ட்கட் கீஸை பாவிக்கிறதுனால எங்களோட மணிக்கட்டுக்கு வர வேலைகளை குறைக்கலாம்ன்றதுனால மணிக்கூட்டு சகசத்துக்கான ஒரு தீர்வாக இது வரும். தட்டச்சிடும் போது சாவிகளை ஊன்றி அழுத்துவதை தவிர்த்தல் தொட்டு தச்சடில் டச் பண்ணி இதுன்றது. ஏன்னா இதுவும் மணிக்கூட்டு சகசத்துக்கு தான் வரும். கூசும் ஒளியை தவிர்ப்பதற்கு கனியை உகந்த இடத்தில் வைத்தல், ஜன்னலுக்கு திரைச்சீலையை பயன்படுத்தல். இது கண் பார்வை தொடர்பான கண் பார்வை சகசத்துக்கு தீர்வாக அமையும்.
கண் மட்டத்திற்கு 15 தொடக்கம் 20 பாய்க்கு கீழே கணனியை திரையை வைத்தல் அதுவும் கண் பார்வை சாசத்துக்கான ஒரு தீர்வாக இருக்கு. இப்ப இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏதாவது ஒரு தீர்வு நீங்க முன்வைச்சால் சரி தெரியுது. சரியாது. அடுத்து பாருங்க, கீழே உள்ள பிரச்சனைகள் ஒவ்வொன்றுக்கும் உரிய சரியான பதத்தை பட்டியலிருந்து தேர்ந்தெடுத்து எழுதலாம். பட்டியலில் தரப்பட்டிக்கு நியாயமான பயன்பாடு ஃபேர் யூஸ் அப்படின்னு ஒன்று தரப்பட்டிருக்குது. நியாயமான பயன்பாடுன்னு சொன்னால் ஏதாவது உரிமை உள்ள ஒரு விஷயத்தில் வந்துட்டு நாங்கள் ஏதாவது ஒரு பகுதியை நாங்கள் பயன்படுத்துறதுக்கு வந்து அனுமதி அளிக்கிறது. இப்போ காப்பிரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு ஆக்கத்துக்கு வந்துட்டு லைசன்ஸ் இருக்கும், காப்பிரைட் இருக்கும். இந்த காப்பிரைட் இருக்கிற இதில் ஏதாவது ஒரு பகுதியை நாங்கள் பயன்படுத்துறதுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த அனுமதி, பயன்படுத்துவதற்கான ஒரு அனுமதியை தான் நாங்கள் நியாயமான பயன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஜரி அப்படின்னு சொன்னால் போலி புனைதல். ஒரு ஆள்கிட்ட நாங்கள் சைன், இன்னொரு ஆள் சைனை வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு அவர் அனுமதி இல்லாமல் வச்சு செக்குகளில் அதே மாதிரி வேறு விஷயங்கள் அவரை சைனை வச்சு நாங்கள் வந்துட்டு பயன்படுத்தினா அதை நாங்கள் ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். கணனியை பொறுத்தவரையில் இலக்க முறை கையொப்பம் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் சிக்னேச்சர். அந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை வந்துட்டு நாங்கள் திருட்டுத்தனமாக பயன்படுத்துறது, வேறொரு ஆள்ட சைனை வச்சு நாங்கள் வந்துட்டு செக்குகள்லேயே அதில் பயன்படுத்துகிற ஃபோர்ஜரின்னு சொல்லலாம். குறும்பு ஹேக்கிங்னால் ஒரு ஆள் அனுமதி இல்லாமல் அவரோட கணனிக்குள்ளே நாங்கள் புகுந்து தகவல்களை திருடுறது அப்படின்ற விஷயங்கள் நான் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். வழிப்பறி அப்படின்னு சொன்னால் ஃபிஷிங். ஒரு ஆள்கிட்ட வந்துட்டு அக்கௌண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நாங்கள் திருடுறது, யூசர் நேம் பாஸ்வேர்டுகளை திருடுறது, அப்படியான விஷயங்கள் வந்து ஃபிஷிங்குள்ளே வரும். கருத்து திருட்டுன்னு சொன்னால் ஒருவர் வேறொரு ஆள்ட கருத்தை வந்து தனது கருத்தாக வெளியிடுறது, வேறொரு ஆள்ட ஆக்கத்தை தனது ஆக்கம் போன்று வெளியிடக்கூடிய அந்த விஷயத்தை கருத்து திருட்டுன்னு சொல்லலாம். களவு பைரசின்னு சொன்னால் இது வந்து மென்பொருள் களவு. பைரசி அப்படின்னு சொல்றது ஒரு உரிமையுள்ள மென்பொருள் அவர் அனுமதி இல்லாமல் பயன்படுத்துறது, ஷேர் பண்றது, அதெல்லாம் பைரசி. விரும்பாஞ்சல் அப்படின்னு சொன்னால் ஸ்பேம் மெயில் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. மின்னஞ்சல்ல வந்துட்டு தீங்கு விளைவிக்கக்கூடிய மின்னஞ்சல்கள் வரும். அப்படியான மின்னஞ்சல்கள் ஸ்பேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டருக்குள்ள தான் போய் சேரும். அதை நாங்கள் ஸ்பேம் மெயில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏ வந்து பிரசித்தி பெற்ற நிறுவனத்திலிருந்து அனுப்பப்பட்டவாறு ஒருவருக்கு மின்னஞ்சல் கிடைத்தலும் அதன் மூலம் தனியால் நிகழ்நிலை வங்கி கணக்குகள் என கடன் அட்டை விபரம் பயனர் பெயர் கடவுச்சொல் போன்ற தகவல்கள் திருடப்பட்டு அவருக்கு தீங்கு விளைவிக்கப்படுதாம். ஆக இது எனதுக்குள்ள வரும். ஏய்க்கு பொருத்தமான விட என்னவாயும் ஃபிஷிங். ஃபிஷிங் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஏதான் ஃபிஷிங். ஃபிஷிங்னு சொன்னால் ஒருவருக்கு தீங்கு விளைவிக்க நோக்குள்ள, அதாவது அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பண மோசடிகள் தான் இந்த ஃபிஷிங்குள்ளே வரும். அதாவது ஒருவருடைய பயனர் பேர் யூசர் நேமை திருடுறது, பாஸ்வேர்டை திருடி அவர் அக்கௌண்ட்டுகளில் வந்து நாங்கள் தீங்கு விளைவிக்கிறது, அல்லது அவர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை களவெடுத்து அவர் அக்கௌண்ட்லேருந்து பணங்களை திருடுறது, அப்படியான விஷயங்கள் தான் இந்த ஃபிஷிங்குள்ளே வரும். அப்போ ஏயில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. பிரசித்தி பெற்ற நிறுவனத்திலேருந்து அனுப்ப ஒரு மின்னஞ்சல் கிடைக்குது. அந்த மின்னஞ்சலில் வரக்கூடிய நாங்கள் விஷயங்களை நாங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால் மின்னஞ்சலில் அதை நாங்கள் ஸ்பேம் மெயில்னு சொல்கிறோம். விரும்ப அஞ்சல்களில் தான் அது வரும். அப்படியான லிங்க்குகள் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணின உடனே எங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, இப்போ இமெயிலில் யூசர் நேம் பாஸ்வேர்டு, ஃபேஸ்புக்கில் யூசர் நேம் பாஸ்வேர்டு அதுகள் திருடப்பட்டு ஹேக்கிங் ஆயிரும். அதே போல் எங்களோட ஃபோனுகளில் கம்ப்யூட்டரில் நான் வங்கி என்ன ஆன்லைன் பேமெண்ட்டில் செஞ்சுருப்போம் தானே, அந்த கடன் அட்டை விபரங்கள், கிரெடிட் கார்டு, எங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுகளும் அந்த இமெயிலை கிளிக் பண்ணும்போது திருடப்பட்டுரும். அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவோம். வழிப்பறி சொல்லலாம். அது கிளியரா? ஃபிஷிங்.
பியை பார்த்தீங்கன்னா மற்றொருவரின் ஆக்கத்தை தன்னுடைய ஆக்கமாக வெளியிடும். ஒரு ஆள்ற ஆக்கத்தை, ஒரு ஆளோட கவிதையை என்ன ஃபேஸ்புக்கில் போடுறது, நான் எங்களோட பேரை போட்டு போடுறது. அதே போல் இன்னொரு ஆள் எழுதின ஒரு கட்டுரை எங்களோட கட்டுரை மாதிரி நாங்கள் வெளியீடு செய்கிறோம். இப்போ இன்னொருவர் ஆக்கத்தை தனது ஆக்கம் போன்று வெளியிடல், அதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? உதாரணமாக வைரமுத்தோட கவிதையை போடுறோம், கவிதையை போட்டுவிட்டு அதுக்கு எங்களோட பேரை போட்டுவிடுறோம். அதுதான் இது. அதுதான் கருத்து திருட்டு, ஏன்னா பிளேகியாரிசம் அப்படின்னு சொல்லுவோம். கருத்து திருட்டு, ஒரு ஆளோட நாங்கள் ஆக்கத்தை எங்கட ஆக்கமாக வெளியிடுறோம், ஒரு ஆளோட கருத்தை எங்கட கருத்தாக வெளியிடுறோம். சரிதானே? அப்போ இதுதான் கருத்து திருட்டு, பி. சி, ஒரு குறித்த நபர் கணனி வலையமைப்பினுள்ளே அவரால் அனுமதி இல்லாமல் புகுந்து வாடிக்கையாளர்களின் பெயர்கள், அவங்களோட முகவரிகள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை பெறுதல். அப்போ சிக்கு என்ன வரும்? ஒரு ஆள் அனுமதி இல்லாமல் அவரோட கணனிக்குள்ள புகுந்து அவர் இந்த தகவல்களை திருடுறது. அதுதான் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஹேக்கிங்? குறும்பு அல்லது ரைட். அடுத்த டி, ஒருவர் ஒரு உத்தரவு பெற்ற மென்பொருளின், மென்பொருளை நாம் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். மென்பொருளை வந்து நாங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு இலவச மற்றும் திறந்த மூல மென்பொருட்கள், அதை நான் சுருக்கமாக FOSS அப்படின்னு சொல்லுவோம். FOSS, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், இலவச மற்றும் திறந்த மூல மென்பொருள். அடுத்தது உரிமையுள்ள மென்பொருள் அல்லது உத்தரவு பெற்ற மென்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். உரிமையுள்ள மென்பொருட்கள். இந்த இலவச மற்றும் திறந்த மூல மென்பொருள் பிரச்சனை இல்லை, அதை வந்துட்டு நாங்கள் இலவசமாக டவுன்லோட் பண்ணலாம். ஓப்பன் சோர்ஸ்னு சொன்னால் அதனுடைய குறிமுறைகளை பார்க்க இயலும். நான் உத்தரவு பெற்ற அல்லது இந்த உரிமையுள்ள மென்பொருட்கள் வந்துட்டு காசு கொடுத்து வாங்க வேண்டிய தேவை இருக்கும். அவ இந்த மென்பொருட்களை வந்து அவரோட அனுமதி இல்லாமல், அந்த உரிமையாளர் அனுமதி இல்லாமல் அதை நாங்கள் கொப்பி பண்ணவோ மூலக்குறி முறையினை வந்துட்டு நாங்கள் மாற்றவோ முடியாது. அப்படி நாங்கள் அந்த உரிமையுள்ள மென்பொருட்களில் கொப்பி பண்ணுறோம் அப்படி அல்லது கொப்பி பண்ணி நாங்கள் விற்கிறமாக இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் பைரசி அப்படின்னு சொல்லுவோம். களவு, மென்பொருள் களவு. அது கிளியர்? அது ரைட். மூன்றாவது கேள்வி பாருங்க, HTML. HTML பொறுத்த வரைக்கும் இப்போ எங்களுக்கு வெளியீடு தரப்பட்டிருக்குது. HTML உருவாக்கப்பட்ட அந்த வெப் பேஜினுடைய ஒரு பகுதி தரப்பட்டிருக்குது. நாங்கள் இடைவெளியை தான் நிரப்பணும். ஏன்னா அதுக்கான பட்டியலும் தரப்பட்டிருக்கு. இப்போ ஏ அப்படின்னு நாங்கள் பாவிக்கிறது எங்கடெக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லிங்கை நாங்கள் உருவாக்குறதுக்கு தான் ஏடெக் பாவிப்போம். அவை லிங்க் உருவாக்குறதாக இருந்தால், ஒரு ஹைப்பர் லிங்க் உருவாக்குறதால் ஏடெக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஏ, அதுக்கு நாங்கள் HREFன்னு ஒரு பண்பு வரும், HREF. இந்த HREFக்குள்ளே தான் என்ன வரும்னு சொன்னால் லிங்கை வரும். நாங்கள் www.google.lk ஏதோ ஒரு லிங்கை கொடுப்போம். அவை அந்த லிங்க்குக்கு பின்னால் நாங்கள் எங்களோட வெப்பேஜில் எது காட்சிப்படுத்தணுமோ அதை நாங்கள் இங்கே கொடுக்கணும். உதாரணமாக கூகுள்னு சொன்னால் இங்கே கூகுள்னு வரும். இந்த கூகுளை கிளிக் பண்ணும்போது இந்த நாங்கள் HREFல கொடுக்கப்பட்ட லிங்க் வந்துட்டு திறக்கப்படும். அதை இங்கே வந்துட்டு நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம். சரிதானே? இப்படி தான் இந்த எங்கடெக் பாவிக்கப்படும். எங்கடெக் நாங்கள் பாவிக்கிறது ஹைப்பர் லிங்க், ஏன்னா இணைப்பு வந்துட்டு உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் இந்த எங்கடெக் பாவிக்கிறோம். அடுத்து பட்டியலில் இருக்கிறது வந்துட்டு ALT அப்படின்னு சொல்லியிருக்குது, ஆல்டர் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் இமேஜ் உருவாக்கும் போது இமேஜ்ன்றது IMG டெக்கில் தான் உருவாகும். ஏன்னா IMGன்ற ஒரு டெக் இருக்குது இமேஜுக்கு. இப்போ நாங்கள் இமேஜ் வந்து HTML எடிட் பண்ணணும்னா அந்த IMGன்ற ஒரு டெக் பாய்ப்போம். SRC தான் அதனுடைய பண்பு. நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோவினுடைய பேரை கொடுப்போம். அதே ஃபோல்டருக்குள்ளே இருந்தால் பேர் வந்துட்டு நேரடியாக நாங்கள் கொடுக்கலாம். SRCன்னு போட்டு அந்த ஃபோட்டோவினுடைய பேரை கொடுத்தோம்னு சொன்னால் இமேஜ் வரும்.
இதில் இன்னொரு பண்பு இருக்கு எஸ்ஆர்சிக்கு மேலதிகமாக ஏஎல்டின்னு சொல்லி, அதான் அந்த ஏஎல்டி டெக் ஓல்டர். அதாவது இந்த இமேஜ் வந்துட்டு காட்சிப்படுத்தப்படாத சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால இமேஜ் வர இல்லை, இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம், அதாவது அந்த குறித்த ஃபோல்டருக்குள்ள அந்த இமேஜ் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் அந்த இமேஜ் வராது. அப்போ அந்த இமேஜ் வராத சந்தர்ப்பத்தில் அந்த இமேஜ் இடத்துல ஏதாவது நாங்கள் டெக்ஸ்ட் ஒன்று காட்சிப்படுத்தணுமாக இருந்தால் அந்த ஏஎல்டிக்குள்ளே நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு தான் நாங்கள் அந்த ஏஎல்டின்னு ஒரு பண்பு பாய்ப்போம். ரைட், பீன்னு சொன்னால் போல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டெக்ஸ்ட்டை வந்து தடிப்பமாக்குறதுக்கு நீங்கள் பீன்ற ஒரு டெக் பயன்படுத்தலாம், போல்ட் பண்ணுறதுக்கு. ரைட், பிஆர்னா லைன் பிரேக். லைன் பிரேக்னால் ஒரு அடுத்த வரைக்கும் நாங்கள் கொண்டு செல்றதுக்கு நாங்கள் பிஆர்ன்ற ஒரு டெக் பயன்படுத்துவோம். சென்டர்னு சொன்னால் சென்டருக்கு கொண்டு போகிறதுக்கு, மத்தியில் வந்து நாங்கள் நேர்படுத்துறதுக்கு சென்டர் பாய்ப்போம். டிஎல்ன்றது வந்துட்டு நாங்கள் டெஃபினிஷன் லிஸ்ட்டில் வந்துட்டு நாங்கள் டிஎல் பாவிக்கிறோம். ஏன்னா ஓர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், அதே மாதிரி டெஃபினிஷன் லிஸ்ட் இருக்குது, அல்லது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னு சொல்லலாம். டிஎல் அப்படின்னு சொல்லி பாவிக்கும். ஹெச்ரெஃப் வந்துட்டு செகண்ட் ஆன்சர்னு சொல்லி எதை கேட்குறீங்க? இதில் HTML இல்லையா? HTML நான் கேள்வி போகல, அந்த டெக்கோ ஒன்று மென்னு கொஞ்சம் சொல்லிட்டு வரேன். கேள்வி பார்ப்போம். ஐன்றது உங்களுக்கு தெரியும் இட்டாலிக், சரிச்சு எழுதுறதுக்கு ஐன்ற ஒரு டெக் பயன்படுத்துவோம். என்ன ஐஎம்ஜின்றது இமேஜ். லிஸ்ட் பயன்படுத்துவோம். நாங்கள் ஓர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், டெஃபினிஷன் லிஸ்ட், 3 வகையான லிஸ்ட் இருக்குது, அது ஒன்றுக்கும் லிஸ்ட் பயன்படுத்துவோம். ஓஎல்ன்றது ஓர்டர்ட் லிஸ்ட். பீண்டா பேராகிராஃப், பந்தி ஒன்று உருவாக்குறதுக்கு பி பயன்படுத்துவோம். எஸ்ஆர்சின்றது உங்களுக்கு தெரியும் ஐஎம்ஜி டெக்டோ ஒரு பண்பு. என்ன இந்த ஐஎம்ஜியில் நாங்கள் வந்துட்டு இமேஜில் பேரை போடுறதுக்கு இந்த எஸ்ஆர்சியை பயன்படுத்துவோம். சப்னா சப்ஸ்கிரிப்ட். சப்ஸ்கிரிப்ட்னா உங்களுக்கு தெரியும் கீழொட்டு. H2O அந்த H2 இந்த 2 கீழ் எடுக்கிறதுக்கு நாங்கள் சப்ஸ்கிரிப்ட் பயன்படுத்தலாம். எஸ்யூபினா சூப்பர் ஸ்கிரிப்ட். சூப்பர் ஸ்கிரிப்ட்னா இப்போ எக்ஸ் கணம் அப்படின்னு உருவாக்குறதுக்கு இந்த இதுக்கு வந்து நாங்கள் சூப்பர் ஸ்கிரிப்ட் பயன்படுத்துவோம். டேபிள் வந்து அட்டவணை ஒன்று உருவாக்குறது. அட்டவணையினுடைய அட்டவணைக்குள்ளே தான் டிஆர், டிஹெச், டிடி மூணுமே வரும். ரோ என்ன ரைட். யூஎல் வந்துட்டு அன்னோட லிஸ்ட். எவ்வளோ கிளியர் ஆகுது டெக் எல்லாம்? அதில் ஏதாவது டவுட் இருக்குதா டெக்கில்? தெரியாத டெக்கு ரைட் பார்ப்போம். இப்போ HTML தான் ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. ரைட், HTML ஸ்டார்ட் பண்ணும் போது பட் இங்கே வந்துட்டு ஹெடிங் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஹெடிங்குக்கு வந்துட்டு H2, H1, H2, H3லேருந்து H6 வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆகவே H2 வந்துட்டு ஹெடிங் பயன்படுத்தப்பட்டிருக்கு. முதலாவதுல வந்துட்டு இது சரிச்சு எழுதப்பட்டிருக்கு, ஏன்னா சரிந்தெழுத்தாக காணப்படுது. ஆகவே இங்கே வந்துட்டு இட்டாலிக் பயன்படுத்தப்பட்டிருக்கணும். இட்டாலிக் பயன்படுத்தினா தான் சரிவாகும். இப்போ இங்கே வரணும். அப்போ இட்டாலிக் ஐடெக் வரும். இட்டாலிக் பயன்படுத்தினால் அந்த எழுத்து வந்து சரிக்கப்படும். ரெண்டாவதுல ஐஎம்ஜி டெக் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஐஎம்ஜியில் வந்துட்டு பண்பு. ஆகவே மூணாவதுக்கு வரணும் எஸ்ஆர்சி. ஐஎம்ஜி எஸ்ஆர்சி தான் அந்த இமேஜினுடைய பேர் வரும். ஆகவே மூன்றாவதுக்கு வந்துட்டு எஸ்ஆர்சி. ஐஎம்ஜிக்குள்ள இன்னொரு பண்பு இருக்குன்னு பார்த்தோம், ஓல்டர், ஏஎல்டி. அந்த இமேஜ் வராத சந்தர்ப்பத்தில் என்ன டெக்ஸ்ட் வரணும்னு சொன்னால் ஃப்ளவர்ஸ் இன் சைனா சானியாண்டு இருக்குதுன்னு அந்த டெக்ஸ்ட் வரணுமாக இருந்தால் அதுக்கு ஏஎல்டி டெக் பயன்படுத்தணும். இப்போ இந்த இமேஜ் வந்துட்டு சென்டர் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே ஸ்டார்ட் பண்ண இல்லை, ஏன்னா இங்கே வந்து சென்டர் ஆகிருக்கு. அவை சென்டருக்கு தான் இந்த 2ஆம் நம்பர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சென்டர் அந்த இமேஜ் வந்துட்டு சென்டருக்கு கொண்டு போகிறது. அவை 2 வந்துட்டு சென்டர், 3 வந்துட்டு எஸ்ஆர்சி, 4 வந்துட்டு ஏஎல்டி. கிளியர் ஆகுது? இங்கே சென்டர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 2 சென்டர்.
ரைட். அதில் 5ஆம் நம்பர். இங்கே வந்து லிஸ்ட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அன்ஆர்டர் லிஸ்ட் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அன்ஆர்டர் லிஸ்ட்டில் தான் டிஸ்க் இருக்குது, சர்க்கிள், ஸ்கொயர்னு சொல்லி 3 வகையான டைப் இருக்குது. அவை அன்ஆர்டர் லிஸ்ட்டில் அப்போ அங்கே வந்துட்டு நாங்கள் டைப் எதுவும் பயன்படுத்தாட்டியும் இந்த டிஸ்க் டைப் தான் வரும். ஆகவே இங்கே பயன்படுத்தப்பட்ட லிஸ்ட் வந்துட்டு அன்ஆர்டர் லிஸ்ட். அப்போ யூஎல். முதலாவது லிஸ்ட்டில் வந்துட்டு இந்த ஈட் வெரைட்டி அந்த இது போகுது. அடுத்த இது வந்து டேபிள் உண்டு, அந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே டேபிள் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. டேபிளில் வந்துட்டு இப்படி உருவாக்கப்பட்டிருக்கு. போர்டர் இல்லாமல் டேபிள் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. ஆகவே டிஆர்டிஹெச் எல்லாம் டேபிளுக்குள்ளே தான் வரும், டேபிள் ரோ எல்லாம். 6ஆம் நம்பர் கட்டாயம் டேபிள். அப்போ டேபிள் போர்டர் பாவிக்கப்பட்டில்லை. 6ஆம் நம்பர் போர்டர் டேபிள். அதில் முதலாவது ரோவில் டிஹெச் பயன்படுத்தினாலும் தெரியும், டாக் பண்ணப்படும். ஃபுட் டைப்பும் எக்ஸாம்பிளும் டாக்காக வந்திருக்கு டிஹெச் பயன்படுத்துறதுனால. அடுத்த டிடிக்குள்ளே தான் இந்த ரோமன் இலக்கம் வருது. எவ்வாறு பேத்துட்ருக்கு அந்த டேபிள் அப்படியே வந்து முடியுது, டேபிள் க்ளோஸ் ஆகுது. அப்போ இங்கே ஹெச்ஆர்எஃப் அப்போ லிங்க் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. லிங்க் கொடுக்குறதாக இருந்தால் கட்டாயம் அப்போ 7 வந்துட்டு ஏடெக்கில் தான் லிங்க் வரும், ஹைப்பர் லிங்க். இப்போ H2O தரப்பட்டிருக்கு. H2O அவை 2 வந்துட்டு சப்ஸ்கிரிப்ட் பாய்க்கப்பட்டிருக்கும். 2 வந்து சப்ஸ்கிரிப்ட் பாய்க்கப்பட்டால் தான் 2 வந்துட்டு கீழே போகும். ஆகவே SUB சப்ஸ்கிரிப்ட் வரும். சரி, அவ்வளோதான் இருக்குது. கிளியரா டெக்ஸ்? ரைட். 2வது கேள்வி பாருங்க. பட்டியலில் டிஎன்எஸ் சேவையகம்னு தரப்பட்டிருக்கு. டிஎன்எஸ் சேவையகம். டிஎன்எஸ் சேவையகம் சொன்னால் இணையத்தில் வந்துட்டு பிரதானமாக 3 சேவையகங்கள் காணப்படும். டிஎன்எஸ் சேவையகம் என்ன, வெப் சேவர் ஒன்று காணப்படும், வலை சேவையகம், அடுத்தது மின்னஞ்சல் சேவையகம். டிஎன்எஸ் சேவையகத்தில் தொழில் என்னன்னு சொன்னால் ஆழ்கள பெயர்களை ஐபி முகவரியாக மாற்றுவது. டிஎன்எஸ் சேவையகத்தில் தொழில் ஆழ்கள பெயரை ஐபி முகவரியாக மாற்றும். அதாவது யூஆர்எல் ஐபி முகவரியாக மாற்றும். சரி, ஒவ்வொரு யூஆர்எல்ன்றது ஒரு சேவரை தான் வகை குறிக்கும். அந்த சேவருக்கான ஐபி முகவரியாக மாற்றி கொடுக்கிறது தான் டிஎன்எஸ். ஆழ்கள பேரை ஐபி முகவரியாக மாற்றுறது அல்லது யூஆர்எல் ஐபி முகவரியாக மாற்றுறது. ஆழ்கள பேர்ன்றது டொமைன் நேம். யூஆர்எல்ல வந்துட்டு டொமைன் நேம்ன்றது வந்துட்டு google.lk ஆக இருக்கலாம், அடுத்து facebook.com வரும். இப்போ இதுவரை தான் ஆழ்கள பேர். இங்கே வந்துட்டு ஆழ்கள பேர் ஆறில் தரப்பட்டு ஆறுன்றது தான் ஆழ்கள பேர். யூஆர்எல்ல வந்துட்டு இந்த ஆர் edupub.government.lk என்று தான் பொதுவாக வரும். அது www சேர்த்து வைக்கிறாங்க. பிரச்சனை இல்லை. அந்த ஆழ்கள பேர்ன்றது இந்த ஆர். அடுத்து எஃப்டிபின்னு சொல்லப்பட்டிருக்கு. எஃப்டிபின்றது ஒரு புரோட்டோகால், ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால்னு சொல்லுவோம். கோப்பு பரிமாற்றத்துக்கான ஒரு வகையான செம்மை நடப்பு வழக்கு தான் இந்த எஃப்டிபின்னு சொல்றது. ஐபி முகவரின்னு சொன்னால் என்ன, வலையமைப்பில் உள்ள ஒவ்வொரு கணனியும் நாங்கள் தனித்துவமாக அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு முகவரி, கம்ப்யூட்டர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு முகவரி தான் இந்த ஐபி முகவரி. இப்போ இந்த யூஆர்எல் நாங்கள் வெப்சைட் ஒன்று நாங்கள் தேடுறதாக இருந்தாலும் நாங்கள் யூஆர்எல் பகுதி தான் தரப்பட்டு இந்த யூஆர்எலும் ஐபி முகவரியாக மாற்றப்படும். ஐபி அட்ரஸ் நம்மளுக்கு தெரியும், 13 எழுதுவோம். 4 பிரிவுகள் காணப்படும். உதாரணமாக 198.4.5 அப்படின்னு வரலாம். இந்த ஒவ்வொரு பிரிவும் வந்துட்டு 0 தொடக்கம் 255 வரையான பெறுமதிகளை கொண்டிருக்கும். சரிதானே? அப்படி 4 பிரிவுகள் இருக்கும். அப்போ ஐபி முகவரி. அஞ்சல் சேவையகம் மின்னஞ்சல்கள் சேமித்து வழங்கக்கூடிய ஒரு சேவையகமாக இருக்கும்.
வளத்திற்கான பாதை இன்றைக்கு செம்மை நடப்பு வழக்கு கடிதத்தில் யூஆர்எல்ல பகுதி தான் கேட்கப்பட்டிருக்கு. அவ இந்த ஹெச்டிடிபின்றது ஒரு புரோட்டோகால். ஹெச்டிடிபின்றது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால்னு சொல்லுவோம். இப்போ இது ஒரு செம்மை நடப்பு வழக்கு. இதுக்கு நான் புரோட்டோகால்னு சொல்லலாம். புரோட்டோகால் தான் இது. அவ இங்கே உங்களுக்கு தரப்பட்டிருக்கு புரோட்டோகால். WWWன்றது இணையத்தினுடைய ஒரு சேவைன்னு சொல்லுவோம். இணையத்தின் ஒரு சேவை அல்லது வேர்ல்ட் வைட் வெப், உலகளாவிய வலை அப்படின்னு சொல்லலாம். அவை இங்கே உலகளாவிய வலைன்னு தரப்பட்டிருக்குது. அவை கியூ தான் உலகளாவிய வலை. ரைட். அடுத்து ஆர் வந்துட்டு நான் பார்த்தோம், இதான் டொமைன் நேம், ஆள்கள பெயர். இந்த எல்கேன்றதை நான் சொல்லுவோம் டாப் லெவல் டொமைன், உயர்மட்ட ஆள்கள பெயர் அல்லது உயர்மட்ட ஆள்களம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது மேல்மட்ட ஆள்களம் சொல்லலாம். டாப் லெவல் டொமைன் தான் எல்கேன்னு சொல்றது. ரைட்டாக இந்த chapter 1.pdf இதுதான் வளம்னு சொல்லுவோம். ரிசோர்ஸ், எங்களுக்கு தேவையான வளம் இதுதான். அதுதான் வளம், ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வளம், வளம் தான் யூ தான். அப்போ வளம், ரைட். வளத்திற்கான பாதை அல்லது வளம் அமைந்துள்ள இடம் தான் இந்த டீன்னு சொல்றது. இந்த வளம் எந்தெந்த ஃபோல்டருக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்றது. நான் சொல்லுவேன் வளத்திற்கான பாதை என அல்லது வளம் அமைந்துள்ள இடம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீன்று தான் இந்த எல்லாம் சேர்ந்தது, முழுமையானது தான் ஒரு யூஆர்எல் அப்படின்னு சொல்லுவோம். யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். கிளியரா? யூஆர்எல்லின் பகுதிகள் புத்தகத்தில் இருக்குது 3வது அளவில். கிளியரா? ஏலேருந்து டி வரை தரப்பட்ட ஒவ்வொரு வினத்துக்கும் பொருத்தமான பதத்தை மேற்குறித்த பட்டியலில் இருந்து தேர்ந்தெடுத்து எழுதட்டாம். HTTP பயன்படுத்தி சேவை பயனர்களுக்கு வலைப்பக்கங்களை வழங்குகிறது. HTTP பயன்படுத்தி சேவை பயனர்களுக்கு அது இணைய பக்கங்களை சேமித்து வச்சு அதை வந்துட்டு பயனர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு சேவையகம் இருக்கு. அதை நான் சொன்னோம் வலை சேவையகம், வெப் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். 3 வகையான சேவை இருக்குன்னு பார்த்தோம். வலை சேவையகம், மின்னஞ்சல் சேவையகம், ஆள்கள பெயர் சேவையகம். முக்கியமான 3 சேவர். இணைய பக்கங்கள், அதாவது நாங்கள் யூடியூப்னால் யூடியூபினுடைய பக்கங்கள், அந்த வெப்சைட் வந்துட்டு ஒரு இடத்துல சேமிக்கப்பட்டிருக்கு. அந்த அதுதான் யூடியூபினுடைய வெப் சர்வர், வலை சேவையகம் அப்படின்னு சொல்லுவோம். அவை சேவை பயனர்களுக்கு வலைப்பக்கங்களை சேமித்து வச்சு வழங்கும். அதுதான் வெப் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். வலை சேவையகம் தான் அப்போ முதலாவது வரும். இப்போ இணையத்தில் உள்ள ஒரு கணனியை தனித்துவமாக இனங்காண உதவுறது எது? பிக்கு என்ன வரும்? இணையத்தில் அல்லது வலையமைப்பில் உள்ள கணனியை தனித்துவமாக இனங்காண எது உதவும்? ஐபி முகவரி உதவும். பிக்கு வந்துட்டு ஐபி முகவரி. அனுப்பப்படும் எல்லா மின்னஞ்சல்களும் பெறப்படும் வரையுள்ள பாதையில் இருக்கும் இவ்வாறான சேவையகம். அப்ப மின்னஞ்சல்கள் தொடர்பான சேவையகம், மின்னஞ்சல்கள் சேமிக்கப்பட்டு வழங்கப்படக்கூடிய ஒரு சேவையகம். அது என்ன சேவையகம்? அப்ப சிக்கு மெயில் சேவர், மின்னஞ்சல் சேவையகம். தேவையற்ற மின்னஞ்சல் செய்திகள், தேவையற்ற மின்னஞ்சல்கள், அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்? மேலையும் பார்த்தோம், ஸ்பேம் மெயில். ஸ்பேம் மெயில் அப்படின்னு சொல்லுவோம். விரும்பா அஞ்சல், அப்பதான் தேவையற்ற அல்லது பயனற்ற மின்னஞ்சல் செய்திகள். அப்போ அதை வந்து நாங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. அதில் தான் எங்களுக்கு ஃபிஷிங் தொடர்பான இமெயில்கள், சரிதானே, வைரஸ் தொடர்பான இமெயில்கள் எல்லாம் அந்த ஸ்பேம் மெயிலாகத்தான் இருக்கும். நாலாவது பார்த்தீங்கன்னா எக்ஸல் கேள்வி ஒன்று தரப்பட்டிருக்குது.
ரைட். இதில் ஏ பி சின்னு சொல்லி 3 நிரல்கள் காணப்படுது. டிஸ்கிரிப்ஷன் தரப்பட்டிருக்கு. மாடல் ஏ வேறையா மாடல் பி வேறையா ப்ரைஸ் தரப்பட்டிருக்கு பொருட்கள். டோட்டல் ஒன்று காணப்பட்டிருக்குதுங்க. டோட்டல் ஒன்று காண்பிக்கிறாங்க. டோட்டல் இன்க்ளூடிங் டெலிவரி கோஸ்ட், டெலிவரியோட சேர்த்து டோட்டல் எவ்வளோன்னு சொல்லி வரையா கண்டிக்குது. டெலிவரி சார்ஜ் வரையாக இங்கே தரப்பட்டிருக்கு. என்ன அவன் இந்த டெலிவரி சார்ஜை இதோட கூட்டிருக்கு, டோட்டலோட கூட்டி தான் இங்கே டோட்டல் இருக்குது. டோட்டலோட அந்த டெலிவரி சார்ஜை கூட்டி இந்த பெருமானம் வந்து தரப்பட்டிருக்கு. ரைட். பொருளை கொண்டு செல்லும் கிரயம் ரூபாய் 350. அப்போ டெலிவரி சார்ஜ் வந்துட்டு 350 ரூபா ஃபிக்ஸ் ப்ரைஸ் வந்து தரப்பட்டிருக்கு. அதே போல இது களம் B10 அதாவது B10 வந்துட்டு காட்டப்பட்டுள்ளது. மாதிரியம் ஒவ்வொன்றினது மொத்தம் கொண்டு செல்லும் கிரயத்துடன் மொத்தம் ஆகியன கணிக்கப்படல் வேண்டும். மாதிரி ஒன்று அப்போ டோட்டல் வரையாக கணிக்கணும். டெலிவரி சார்ஜோட சேர்த்து டோட்டல் இன்க்ளூடிங் டெலிவரி கோஸ்டையும் கணிக்கணும். ரைட். கேள்வியே மாதிரி ஏக்குரிய மொத்தத்தை களம் பிசியில் கணிக்கணும். மாதிரி ஏக்குரிய மொத்தம் ரைட். மாடல் ஏனுடைய மொத்தம் அவை இங்கே கணிக்கப்பட்டிருக்குது. மொத்தம் வந்துட்டு B6 சாரி இங்கே B6 கணிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் டெலிவரி சார்ஜ் இல்லாமல் மொத்தம் கணிக்கப்படுவது வேண்டும். தேவையான சூத்திரத்தை எழுதலாம். அப்போ ஃபங்க்ஷன் சார்புகள் எழுதணும். ஃபங்க்ஷனாக எழுத சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மொத்தம் கணிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் வந்துட்டு நாங்கள் சம் தான் பயன்படுத்துவோம். அவை ஈக்குவல் சம் வரும். எந்த செல்லுலேருந்து எந்த செல் வரைக்கும் நாங்கள் கூட்டணுமோ அதை எழுதினோம்னாலும் சரி. கூட்டணும். அவை B3 B5 வரைக்கும் இது மூன்றும் தான் கூட்டிப்படணும். என்ன B3 to B5 B3 கோலோன் B5 சொல்லி வரும். அது கிளியரா? டோட்டல் காண்றதுக்கு ஈக்குவல் சம் எதுலேருந்து எது வரைக்கும் வரும்.